வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ப்ராப்ளம்ஸ் இன் ஓல்டேஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இது தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ப்ராப்ளம்ஸ் இன் ஓல்டேஜ்னு வரும்போது ஒரு 70 வயசு 75 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவங்க வயசு தாண்டினவங்க ஒரு மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் மெனி ஆஃப் த ஒர்க் டெய்லி ரொட்டீன் இது நாள் வரைக்கும் சிலதெல்லாம் செய்துக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்களால செய்ய முடியாதபடி போகும். செய்ய முடியாதபடின்னு சொன்னால் அதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். முன்னாடி அதாவது அவங்களுக்கு 60-65 வயசு அந்த மாதிரி நாளில் இருக்கும்பொழுது அந்த வேலையை அவங்க ஒரு 60 நிமிஷத்தில் ஒரு வேலை செய்திருக்கிறாங்கன்னு வைங்க. அதே வேலையை இந்த 75 வயசு வரும்பொழுது அவங்க அதுக்கு 75 நிமிஷம் ஆயிரும். 1.5 மணி நேரத்துக்கு மேலே செய்ய வேண்டி வரும். சில நேரத்தில் ஏற்கனவே ஒரு சில வேலையை ஒரு கண்டினியூஸாக சில ஒரு ஒர்க்கை ஒரு 1.5 மணி நேரத்தில் செய்வாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி வயது தாண்டினா அந்த வேலையெல்லாம் அவங்க 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் கூட எடுக்குமா இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் வேலையோட அந்த வேகமாக செய்கிற ஒரு பான்மை இருக்கே, அது தள்ளு போடும், தாழ்வாக நடக்கும், தமுத்துரும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் 1.5 மணி நேரம் வேலையை 3 மணி நேரம் செய்தால் மொத்தமாக அவங்க ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்வாங்கன்னு வைங்க. அது அவங்க என்ன செய்யணும், 9 மணி நேரம் 10 மணி நேரம் போல் வேலை செய்ய வேண்டி வரும். ஆனால் அந்த வயதில் 10 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்கிறதோ 10 மணி நேரத்துக்கு ஒரு நாள் ரொட்டீனில் வேலை செய்துக்கிட்டே இருக்கிறதோ அது என்ன பண்ணாது, சரி தட் இஸ் நாட், அது அவங்களுக்கு சியூட் ஆகாது, அது அவங்கள சரியான அது அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் சில வேலையெல்லாம் சம்படி கேன் சப்போர்ட். இதை சில வேலையெல்லாம் யாருக்கான ஒரு அசிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு அந்த வேலையெல்லாம் அவங்கள முடிக்கலாமா இருக்கும். அவங்களோட நார்மல் ரொட்டீன், அவங்களோட என்ன குளிக்கிறது, சமைக்கிறது, சாப்பிட்றது அதுபோல் இருந்தால் அதில் கூட சில வேலையெல்லாம் பாதி வேலையை யாராவது ஒருத்தர் என்ன பண்ணி கொடுக்கலாம், அதுக்கு சப்போர்ட் பண்ணி வேலையை செய்து கொடுக்கலாம். டிஃபன் செய்யணுமா, அவங்க யாரான டிஃபன் செய்து கொடுத்தா டிஃபனோட சாப்பிட்டுட்டு சாப்பாடு ஒண்டி தனியாக பார்த்துக்கலாமா இருக்கும். ஸோ அது மாதிரி சில வேலையெல்லாம் ஷேர் பண்ணிட்டா அவங்களுக்கு அந்த ஒர்க் லோடு தெரியாது. நம்ம இந்த பேசுகிறது எல்லாமே ஒரு நார்மலாக ஹெல்த் கண்டிஷனில் பக்காவாக இருக்கிறவங்க, ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு வயதானவங்க, அவங்களுக்கு இருக்கிற சப்போர்ட்டை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் இதுவே ஒரு வயசு தாண்டிடுத்து அவங்களுக்கான ஹெல்த்தியாக இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்து கூடவே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சில வேலையெல்லாம் செய்ய முடியாது. முதல் விஷயம். ரெண்டாவது, அவங்களுக்கு ஹெல்த் இருக்கிறதுனால சில மருந்தெல்லாம் அவங்கள என்ன பண்ணும், அவங்க எடுப்பாங்க, மருந்து உட்கொள்ள வேண்டி வரும். மருந்து உட்கொள்ளும் போது அவங்களுக்கு சில நேரத்தில் ரொம்ப ஸ்லக்கிஷாக இருப்பாங்க, சிலப்போ ரொம்ப தூக்கமாக இருக்கும், சிலப்போ ரொம்ப டயர்டாக இருக்கும், சிலப்போ சாப்பாடு விழுங்காது, சாப்பாடு என்ன பண்ணாது, விழுங்க முடியாது, அதனால் ரொம்ப லிக்விடு பாரிட்ஜ் அது போல் தான் சாப்பிடணுமா இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒரு வயதான காலத்தில் சோக்கேடு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சில நேரத்தில் ஒரே படுத்துக்கிட்டே இருப்பாங்க, சிலப்போ ஒரே பொசிஷனில் இருக்கணுமா இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய ஹெல்த்ன்று வரும்போது அது கன்வீனியண்ட்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஹெல்த் இருந்தால் அதே நேரத்தில் இன்கன்வீனியண்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா கம்ஃபர்டபுள் அந்த ரேட்டும் குறையும். கம்ஃபர்டபுள் 1 to 10 இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு முதல் 1ஆம் நம்பர் கம்ஃபர்டபுள் கூட இருக்காதான் இருக்கும். அது என்ஹான்ஸ்டு லெவல் ஆஃப் கம்ஃபர்டபுள் பற்றி பேசவே முடியாது. ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு சில செய்திகளுக்கு சப்போர்ட் கிடைக்கும். சில நேரத்தில் அவங்களுக்கு எண்ண ஓட்டங்கள் தடைபடும், ஏதோ சொல்ல வருவாங்க, ஆனால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த டிப் ஆஃப் த டங்கு நினைவு இருக்கா மாதிரி அந்த டிப்பு மட்டும்தான் நினைவு இருக்கும், மொத்த செய்தியும் அவங்களால வெளிக்கொணர்ந்து சொல்ல முடியாது. ஸோ அது மாதிரி நேரத்தில் மறதி என்பது ஆட்கொள்ளும் பொழுது அது உங்கள்கிட்ட எப்படி வளரணும்னா அது அவங்கள என்ன செய்யலாம், அதை நம்ம ப்ராம்ப்ட் பண்ணி என்னவோ சொல்ல வந்தாங்க அதுக்கு என்னப்பா அப்படின்னு அவங்கள நம்ம கேட்டோமான அவங்களால அது மறுபடியும் மீண்டும் நினைவில் கொண்டு சொல்ல முடியுமா இருக்கும். அது ஒரு பாசிபிலிட்டி. சில நேரத்தில் இவங்க வயது மூப்பு காரணமாக அவங்களுக்கு சிலதெல்லாம் செய்ய வரல அப்படின்னா அவங்க என்ன செய்ய வந்தாங்களே, எங்கேயும் போனாங்களே, என்னாச்சு அப்படின்னு அவங்க பெரியவங்களாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அதுக்குண்டான ஒரு அந்த டேகெல்லாம் சொல்லி அவங்கள நம்ம ப்ராம்ப்ட் பண்ணினா அது அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஊக்கியாக அமைஞ்சு அந்த செய்திகளை அவங்க வெளியில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் எப்போவுமே வயதானவங்களை நம்ம என்ன பண்ணணும், கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு செல்ஃப் சென்டர்டாக, அவங்களுக்கு பர்சன் ஓரியன்டாக, இண்டிவிஜுவல் ரிக்குயர்மெண்ட்ஸ்க்கு அடிப்படையில் அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லா பக்கத்து வீட்டில் பார் எல்லாம் அவெல்லாம் என்ன பண்ணுறான் பார், எதிர் வீட்டில் பார் இவங்க என்ன பண்ணுறாங்க பாருன்னு அங்கே கம்பேரிசன்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் நம்ம இருக்கிற நம்மளோட தாத்தாக்கு 70 வயசு தாண்டிடுது, அவங்க எப்படி இருக்கிறாங்க, he has to be attended on to his needs, he has to be given a proper care.
அவங்களோட நீட்ஸை நம்ம யாரான ஒருத்தர் அட்டன் பண்ணி அவங்களுக்கு வேணுன்றதை எடுத்து கொடுக்கணும். முதல்ல விஷயம் சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கோம். நம்ம வந்து என்ன பண்ணலாம், பேங்க்குக்கு போனோம்னா தாத்தாக்கோ பாட்டிக்கோ அவங்களுக்கு பேங்க்குக்கு போய் பைசா எடுத்து வந்து கொடுக்கலாம். முதல் விஷயம். ரெண்டாவது, அவங்களுக்கு பைசா எடுத்து வந்து கொடுத்த பிறகு அதை கவுண்ட் பண்ணி தாத்தா கொஞ்சம் காசு இந்த ஃப்ரண்ட் பேஜில் வச்சுக்கோங்க, பாக்கி காசெல்லாம் அந்த இதுமா பீரோ ட்ராயரில் வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அதுவும் நம்ம தான் வச்சு தரணும். கொஞ்சம் கழிச்சு என்ன தரணும், நம்மளே தான் வந்து அதை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணுமா இருக்கும். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள். முதல் விஷயம். இப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம். சில நேரத்தில் பேங்க்கில் போகணுன்னா பாஸ்புக் என்ட்ரி போட்டு அதெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் ப்ரெசென்ட் சினாரியோவில் அந்த பேங்க்லேருந்து ஒரு ஃபோன் பண்ணினா சில வேலையெல்லாம் செய்து கொடுக்கறதுக்கு பேங்க்லேருந்தே ஒரு சப்ஸ்டாப் வந்து நம்மளுக்கு அந்த வேலையெல்லாம் செய்து கொடுப்பாங்க. ஃபார் விச் யூ ஆர் சப்போஸ் டு பே ஃபார் சம் என்ன சார்ஜஸ் அதுக்கு கொடுக்கணும். அந்த சார்ஜஸ் கொடுத்தாக்க அதுக்கு நம்மளுக்கு போதுமான அளவுக்கு என்ன கிடைக்கும், சர்வீஸ் கிடைக்கும். அதே மாதிரி சில நேரத்தில் எதனா சில ஷாப்பிங் போகணும்னா சொல்லுவோம், ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம சில சாமான்களாக வாங்க வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்பொழுது அந்த ஃபண்ட்ஸு டிரான்சாக்ஷன் அதெல்லாம் பெரியவங்களுக்கு தெரியலன்னா வீட்டில் சம்படி கேன் ரியலி சப்போர்ட் தெம் டு டேக் தோஸ் திங்ஸ். அதெல்லாம் அவங்க வாங்கிக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அணுகிறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், வாங்கிக்கிறதுக்கு உபகாரம் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அது மாதிரி இதெல்லாமே நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கிற இண்டிவிஜுவலுக்கு ப்ராப்ளம்ஸ் இன் ஓல்ட் ஏஜ்னு நம்ம சொல்லி தந்தா கூட அவங்களுக்கு சில என்ன பண்ணலாம், நிறைய நேரத்தில் அவங்களுக்கு மறதியோ இல்லை எல்லாமே பழசெல்லாம் தான் ஞாபகம் வருது. ப்ரெசென்ட் டேயில் நேற்றுக்கு என்ன சாப்பிட்டேன், எப்போ குளிச்ச, யார் வந்து உனக்கு இதெல்லாம் பேங்க்குக்கு போய்ட்டு வந்தாங்கன்னு கேட்டு சொன்னால் தெரியல. ஆனால் பழசியப்போ அவங்க 20 வயசில் நடந்த செய்தியெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை நம்ம ரைட் ஸ்பிரிட்டில் தான் எடுத்துக்கணும். நம்ம வாங்கி கொடுத்தா தாத்தாக்கு நினைவில்லை அப்படின்னு சொல்லாமல் பழைய நினைவுகள் சிறப்பாக மிளர்கின்றது. இப்போ டே டு டே ரொட்டீனில் இருக்கிற செய்திகள் என்ன அப்ரப்டாக எல்லாமே நினைவுலேருந்து நினைவுலேயே அது பதிச்சுக்கல. நினைவில் பதிச்சுக்கிற செய்திகள் எல்லாமே வெளியில் கொண்டு வர முடியுது. நினைவில் பதிச்சுக்க முடியல, பதிக்காத செய்திகள் வரதில்லை. ஜஸ்ட்டு அக்ராஸ் தி கவுண்டர் பார்க்குற மாதிரி அவங்களுக்கு எல்லாமே மறந்து போகிறது அப்படின்னு. ஸோ இதுலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் இருந்ததுன்னா they can easily come out of it and make things happen. அது நிச்சயமாக அது சாத்தியமே. அதில் எல்லா விதமான பயனும் அதில் கிடைக்கும். ஸோ ஓல்டேஜில் ப்ராப்ளம் வருதுன்னா அது ஹவு வி ஆர் அட்டெண்டிங். ஏன்னா இண்டிவிஜுவல் டிஃபர்ஸ் இன் தேர் ஓல்டேஜ் பீரியட். இது கூட சிலவங்களுக்கு ஒரு 70லேருந்து 75 அந்த டைமில் ரொம்ப முடியாமல் இருப்பாங்களா இருக்கும். அந்த ஒரு 75க்குள்ளே அவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் இருக்கிற பீரியடில் அவங்க தே கேன் சிம்பிளி கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் தே கேன் டூ தேர் ஒர்க். அவங்களே செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக சில வேலைகள்லாம் செய்ய முடியுமா இருக்கும். ஆனால் எப்போ சோக்கெட் இருந்தாலும் இனபிலிட்டி டு டூ தேர் பர்சனல் ரிக்குயர்மெண்ட்ஸ், பர்சனல் நீட்ஸ் அவங்க அட்டன் பண்ணிக்க முடியலன்னா நார்மலாக இருக்கிறவங்க, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.